நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த குளத்துல ஒரு சிறப்பான ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தியும் சொல்லிடுங்க. இது இந்த கல்ப தீர்த்த குளம்னு சொல்றது. இந்த விஷ்ணுமாயக்கு ஸ்ரீகோவிலுக்கு நேர முன்னாடி தானே இந்த குளம். இதுல விஷ்ணுமாயா லாஸ்ட் உற்சவம் 1 மாசம் നിൽക്കുന്ന ഒരു ഉത്സവം ഇരിക്കുന്നത് ഇങ്ങ 1 മാസം തന്നെ அந்த லாஸ்ட் டேஸே சுவாமி விஷ்ணுமாயா ரூபக்களம் കഴിഞ്ഞിട്ടാ இந்த சுவாமி நாயாட்டின் பள்ளிவேட்டைக்கு എഴുന്നള്ളും. அந்த பள்ளிவேட்டை കഴിഞ്ഞ് வந்து சுவாமி ஆறாடுன இடம் தான் இது. அது கல்பதீர்த்த குளம் എന്ന് പറഞ്ഞാൽ கல்பதீர்க்கு இந்த மல்சியம் கல்ப தீர்த்த குளம். குளம். ஆமா, இந்த மல்சியம் தானே ஃபர்ஸ்ட் ஜீவன் வந்தது. நம்ம எல்லா தீர்த்தத்திலெல்லாம் அப்படிதானே. இதுலயும் இருக்குது மல்சியம் இருக்குது, அது பூர்வமாயிட்டு இருக்குது. அதனால இந்த இடத்துல கல்ப தீர்த்த குளம்னு சொல்றது. பக்கத்துல விஷ்ணு மகாவிஷ்ணு அது எல்லாம் பார்த்து அவனு இருக்குது, எல்லாமே இருக்குது. நமக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம், மல்சியத்தை பார்க்கலாம். இந்த விசேஷ பூஜை எப்பெல்லாம் இங்க நடக்கும்? இங்கே நடக்கிறது டிசம்பர் மாசத்துல. ஆமா, இந்த வாட்டி நடக்கிறது மகாரூபக்களம் நடக்கிறது டிசம்பர் 27 மத்தியான டைம்ல தானே அது. அது முடிஞ்சிட்டு தானே சுவாமி இங்கே ஆடாடுறது. இந்த ஆராட்டு முடிஞ்சிட்டு சுவாமி நேரம் அங்கே தானே போகும். எது விசேஷம் இருந்தாலும் இந்த சிவனுடையும் விஷ்ணுவிന്റെ അടുത്ത് ഇവരുടെ സന്നിധിയിലേക്ക് തന്നെ വിഷ്ണുമായ പോയിടും. അതാണ് അത് മുഖ്യമായ ഇടം എന്ന് പറയുന്നത്.